தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டப்பேரவையில் இன்றைக்கு நடந்த காரசார விவாதத்தில் திமுக வெளிநடப்பும் செய்தார்கள். அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக மட்டும் வெளிநடப்பு பண்ணிட்டு மறுபடியும் மேகமலை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு உள்ள போயிட்டாங்க வச்சுங்களேன். இந்த வெளிநடப்பு எதற்காக செய்தது திமுக? உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான எதிர்க்கட்சி அந்த உறுப்பினர்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்தனுடைய காரணமே அவைக்கு பதில் சொல்ல வேண்டிய காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, பல்வேறு விஷயங்களை குறித்து பேச வேண்டிய அமைச்சர் அங்கே வரல. அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அவர் ஏன் வரல? அவர் தானே பேசியிருக்கணும். அவர் யாருன்னு நாட்டு மகளுக்கே நன்றாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் தான். இன்றைக்கு அவைக்கு வரல. 100 நாள் தவேக அரசாங்கம் அமைந்த பிறகு 100 நாள் அந்த கொண்டாட்டத்தை இன்றைக்கு அவை மிக சிறப்பாக கொண்டாடும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவை தொடங்கியதிலிருந்து இப்போது வரைக்கும் அமளி துமளியாக தான் இருக்கு. பரபரப்பான குற்றச்சாட்டுகள், நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக புளிச்சுன்னு துப்புகிற எதிர்கட்சிகள், தொடச்சிக்கிட்டு வேறு வேறு மடைமாற்றுகிற ஆளுங்கட்சி தரப்பு, எதற்கு எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் வேறு ஒரு துறை அமைச்சர் வேறு ஒரு துறைக்கு பதில் சொல்வது, இது இந்த அரசு அமைந்ததுலேருந்து நடக்கிற ஒரு நிகழ்வு தான். இப்போ அதுல வழக்கம் போல எப்போ அவை நடந்தாலும் சபாநாயகரால் மண்டையில கொட்டு வாங்குகிற, அவை குறிப்பிலிருந்து தான் பேசிய வார்த்தைகளை நீக்குகிற ஒரே நபர் யாருன்னா அது நம்ம பொதுப்பணித்துறை ஆதவ் தான். இன்றைக்கும் அவர் பேசிய பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார் சபாநாயகர். அப்படி என்ன பேசினாரு? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சட்டப்பேரவையில் இன்றைக்கு மிக முக்கியமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக சில தினங்களுக்கு முன்பாகவே கொடுத்துட்டாங்க. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் வேற ஒன்றும் கிடையாதுங்க. கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவன் அமுதன் படுகொலை தொடர்பான அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம். அது போதைப் பொருளால் மட்டுமே நடத்தப்பட்ட, போதைப் பொருளை வித்தவனுக்கு காட்டி கொடுத்தவனுக்கு காலி பண்ண, கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்று ஆணித்தரமாக பெற்றோர் குற்றம் சாட்டுகிற அந்த நிகழ்வு குறித்துதான அந்த விவாதம். அது கடுமையான வார்த்தை போராக மாறியது. ஒரு கட்டத்துல நம்ம நிர்மல்குமார், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சம்பந்தமே இல்லாம இதற்கு கோயம்புத்தூர்ல நடந்த போதைப் பொருள் வழக்கு சம்பந்தமாக அல்லது அந்த மாணவன் கொலை சம்பந்தமாக விவரிப்பதோ பேசுவதோ மடை மாற்றுவதோ உங்கள் வேலை. ஆனா அதை விட்டுட்டு கடந்த ஆட்சி காலத்துல திமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தர் போதைப் பொருள்ல இன்டர்நேஷனல் போதை கேங் தலைவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்த, அதற்கு கடுமையான எதிர்வினை திமுக தரப்புலேருந்து எழுந்து, எங்களுக்கு அப்படி ஒரு புகார் வந்த உடனே அவரை கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம், நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? நான் எதை கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்றீங்க? நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க வேற ஒரு பதிலுக்கு மடை மாற்றக்கூடாது. கேள்வி கேட்டது போதைப் பொருள் குறித்து புகார் அளித்த அந்த மாணவனை மாணவர்களே சேர்ந்து, போதை பயன்படுத்துகிற மாணவர்களாம் சேர்ந்து அடித்து கொன்றார்களே, இது போதைக்காக நடத்தப்பட்ட கொலை, போதை எதிர்த்ததனால் நடத்தப்பட்ட கொலைன்னு சொல்லிதான் குற்றம் சாட்டி பேசிக் கொண்டிருந்தது திமுக தரப்பு. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அதை வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா அதை அப்படியே மடமாத்துகிற விதமாக ஜாஃபர் சாதிக்கு பண்ணாரே, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அப்ப நீங்க அதை எடுத்தீங்களான்னா அது உடனடியாக எதிர்வினையாற்றினார் உதயநிதி. நாங்க அவர் மீது வழக்கு தொடுத்தோம், ஏற்கனவே அவர் மீது வழக்கு இங்க இல்லை, அங்கதான் வழக்கு போட்டாங்க. அவர் உடனடியாக அந்த தகவல் தெரிஞ்ச உடனே நாங்க கட்சியிலிருந்து நீக்கிட்டோம். இன்று வரை ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் இல்லை, அவர் அன்றைக்கே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆனாலும் அந்த வழக்குல அவர் இப்ப பிணையில் இருக்கார். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவரிடம் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட அவ்வளவு ஏதோ பவுடர்லாம் கைப்பற்றினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஏதோ மாத்திரை கைப்பற்றினாங்க இல்லையா, அது எதுவுமே உறுதிப்படுத்தப்படலைன்றதுதான் கேவலமான விஷயம். இப்ப அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிறகும் நீதிமன்றத்துல அவர் சார்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டதுல எந்த ஆதாரங்களையும் இதுவரை இடி சமர்ப்பிக்கப்படல. அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட வழக்கு. அவர் கோர்ட்லயே கேஸ் ஃபைல் பண்ணி அவரிடம் சீஸ் பண்ணப்பட்ட குண்டூசி வரைக்கும் திரும்பி வாங்கிட்டார். அவர் வீட்டில இருந்து கைப்பற்றிட்டு போன எல்லா நகைகள், எல்லா செல்போன், எல்லா கார்கள், எல்லா உடைமைகள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்துல முறையாக வழக்கு போட்டு எல்லாவற்றையும் திரும்ப பெற்று விட்டார் இவங்க சொல்ற அந்த ஜாஃபர் சாதிக்கு. இப்ப வேண்டும் என்றே மறுபடியும் அவரை கொண்டு சட்டசபையில பேச வேண்டிய அவசியம் என்னன்னா, தங்கள் மீது இருக்கிற அழுக்கை துடைப்பதற்கு தாவேகா பயந்து கொண்டு, விஜய் அரசாங்கம் பயந்து கொண்டு, சோசப்பு விஜய் அரசாங்கம் பயந்து பதுங்கி நடுங்கி கொண்டு பழைய கதையை எடுத்து அதுல உறுதிப்படுத்தப்படாத
தீர்வு காணப்படாத அவர் இப்ப ஜாமீன்ல இருக்காரு, குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்படல, மீண்டும் ஒரு பிரச்சனையை கிளப்புகிறது தாவேகாவுடைய அயோக்கியத்தனம். தாவேகா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக மீண்டும் பல விஷயங்களை, பழைய விஷயங்களை, அதாவது என்னன்னா உறுதிப்படுத்தப்படாத பல விஷயங்களை மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்னு இவங்களே ஒத்துக்கிறாங்க. எங்க கிட்ட பதில் கிடையாது. தமிழ்நாட்டில் நடக்கிற போதை சம்பவங்களுக்கு, போதை சம்பவங்கள் நடக்கிற படுகொலைகள், பாலியல் பலாத்கார கொலைகள், பாலியல் சம்பவங்கள், குழந்தை கொடூர கொலைகள், அடிதடி சண்டைகள், பவுடர் வழக்குகள், இது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட பதில் கிடையாதுன்னு தாவேகா வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு அதை மடைமாற்றுகிற விதமாக உங்க ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது எந்த விதத்துல நியாயம்? மக்களை பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இந்த ஆட்சி சரியில்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரியில்லை, இவர்களுக்கு மாற்றாக ஒரு மாற்றம் வேண்டும். சப்பு விஜய் வந்தால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும். உடனடியாக சட்டம் ஒழுங்கு அப்படியே டபுளா அப்படியே திரும்பிடும். அப்படியே அமைதி பூங்காவா அப்படியே பயங்கரமா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். ரொம்ப நேர்மையான ஆட்சி நடக்கும் அப்படின்னு நாங்க வந்தா நடக்கும்னு சொல்லிதானே மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களித்தார்கள். இவங்க பறைசாற்றிக் கொள்கிறார்கள். தாவேகா ஆட்சி அமைந்து 100 நாள் ஆயிருக்கு. இந்த 100 நாள்ல ஏராளமான படுகொலைகள், குழந்தை கொடூரங்கள், குழந்தைய கொன்னது, பாலியல் ரீதியாக சின்ன பொண்ணுங்களெல்லாம் கூட்டு போய் அடித்து கொன்று பாலியல் வன்புணர்வு செஞ்சு தூக்கி வீசப்பட்ட கொடூரங்கள், இவங்க கட்சிக்காரங்க மேலேயே ஏராளமான பாலியல் வழக்குகள், புகார்கள், மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ மீதெல்லாம் புகார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காத தாவேகா அரசாங்கத்தினுடைய லட்சணம் சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்குல. 100 நாள் ஆகியிருக்கிற இந்த 100வது நாள்ல கூட முதல் நாள் திருவெற்றியூர்ல தனுஷ்னு ஒரு பையன், சின்ன பையன், பள்ளி படிக்கிற பையன், 10வது படிக்கிற பையன் 20-30 பேரால் அடித்து கொல்லப்படுகிறான். காரணம் என்னன்னா போதைப் பொருள். அதற்கு அமைச்சர்கள் போறாங்க ஆறுதல் சொல்ல போறேன்ட்டு, அவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் மக்கள். கேள்வி கேட்டா பதில் சொல்லாம ஓட்டம் பிடிக்கிறார்கள் 2 அமைச்சர்கள், வேற யாரும் கிடையாது. ஒன்னு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், இன்னொன்னு ஆதவ் அர்ஜுனா. இந்த 2 அமைச்சர்களும் எந்த பதிலும் சொல்லாம அந்த கேள்வி கேட்கிற மக்கள்கிட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததுனால ஓட்டம் பிடிக்கிறாங்க கார்ல. இதுதான் லட்சணமா? ஆனா அதை அப்படியே மடம் மாத்திட்டு சட்டசபையில சொல்றார் ராஜ்மோகன், நாங்கள் தனுஷ் வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போய் அங்க போய் நாங்க அவங்க ஆறுதல் சொன்னோம், சொல்லிட்டு வந்தோம்னாரு. சொல்லிட்டுலாம் வரல, சொல்லிட்டு உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே போலீஸை போட்டு பந்தோபஸ்து வச்சுட்டு நைஸா உள்ள போய் அவர்கள் ஆறுதல் சொல்றேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவொடனே மக்கள் கூட்டம் கேள்வி கேட்டவொடனே பயந்து பதறி அடிச்சுக்கிட்டு பின்னங்கால் பெடலோட கார்ல ஏறி ஓடி போனது இந்த 2 அமைச்சர்களும். அந்த அமைச்சர் ஆதவ் சொல்றாரு, தனுஷோட வீட்டுல கேட்டாங்க, கல்லறையில இடம் கேட்டாங்க, நாங்க கல்லறைக்கு இடம் ஒதுக்குவதற்கு நாங்க ஆவணம் செஞ்சிருக்கிறோன்றாரு. வாழ்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வக்கற்ற அரசு, செத்து போன படுகொலை செய்யப்பட்டவனுக்கு கல்லறை கட்டுறதுக்கு இடம் கொடுக்குதான். இதுக்கெல்லாம் நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன லட்சணத்துல இந்த ஆட்சி 100 நாட்கள் ஆட்சி எவ்வளவு லட்சணமா போயிட்டு இருக்குன்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்விகள் நிறைய வந்துடும், நம்மளால பதில் சொல்ல முடியாது. அவையில இருந்தா நம்ம தான் கேள்வி கேட்கணும், நம்ம தான் பதில் சொல்லணும்னு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருடைய பார்வையை நம்ம மேல திரும்பிடும்னு முதலமைச்சர் சப்பு விஜய் இன்றைக்கு அவைக்கு வரல, ஆப்சென்ட். 100 நாள் கொண்டாட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன மனநிலையில் இருக்காரு, எங்க இருக்காரு, எதுவுமே தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் இஷ்டம் அவைக்கு வர்றது என்ன வராது என்ன. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. மக்கள் இப்ப ஏன்டா ஓட்டு போட்டோன்னு கடுப்பாய் காண்டா இருக்காங்க. மாற்றம் தருவேன்னு சொன்னீங்கன்னா உன்னை நம்பி தானே ஓட்டு போட்டேன். ஒரு பெற்றோருடைய காஞ்சிபுரத்துல ஒரு மாணவி படுகொலை, அந்த பெற்றோர், அந்த அப்பா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. என் பொண்ணு நியாயம் கிடைக்கணும் மரணத்துக்கு, மாற்றம் தருவேன்னு சொல்லி தானே உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம், என் பொண்ணு உங்களுக்கு தானே ஓட்டு போட சொன்னா, என் பொண்ணு இப்ப இல்ல, கொலை செய்து விட்டார்கள், நீதி கிடைக்குமா அப்படின்னு கதறுகிறார். அந்த செய்தியை அப்புறப்பட்டா எல்லா ஊடகங்களும் புறக்கணிச்சிருக்காங்க. எந்த ஊடகமும் போடலன்னு அவங்க அப்பா வருத்தப்பட்டு சோசியல் மீடியால அவர் வீடியோ வெளியிட அது யார் கண்ணிலையோ பட்டு அது வெளியில அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா வந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சராக இருக்கிற காவல்துறைக்கு, சட்டம் ஒழுங்குக்கு, உள்துறைக்கு, தமிழ்நாட்டு நிர்வாகத்துக்கு, ஒட்டுமொத்த முதல் அமைச்சராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் வாய் திறக்காம இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காரு. ஏன்னா அவர் நல்லா தெரியும், உதயநிதி இன்னைக்கு போடுன்னு போடுவார், வச்சு செய்வார், பட்டியல் போட்டு வெளுப்பாரு.
எல்லா எதிர்கட்சிகளும் கேள்வி மேல கேள்வி கேட்கும். ஒரு பக்கம் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பஞ்சாயத்து, அங்க அந்த கர்நாடகா பார்டரே கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓசூர் பக்கத்துல. இன்னொரு பக்கம் கேரளா பஞ்சாயத்து, இன்னொரு பக்கம் வந்து கடுமையான தண்ணி விடாத பிரச்சனை கர்நாடகத்தில். கேரள போலீசாருடைய நடவடிக்கை, எல்லா பஞ்சாயத்துகளும் இன்றைக்கு ஒரு சேர வந்திருக்கிறது. போதாக்குறைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மேகமலையை சுத்தி இருக்கிற அந்த குடியிருப்புகள் எல்லாம் காலி பண்ண, அது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. காலங்காலமாக பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா குடியிருக்கிறவங்களை திடீர்னு காலி பண்ணுன்னு சொன்னா அவங்க எங்க போவாங்கன்ற பிரச்சனை. இது எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் அவைக்கு வராதது இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான செயலாக பார்க்கப்படுது. எவரை நம்பி ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்க தோணுது. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய இந்த தாவேக அரசாங்கம் கூறு போட்டுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, நிர்வாக சீர்கேடா இருக்கு, மின்சார கட்டணம் தாறுமாறா ஏறி போயிருக்கு, அரிசி விலையிலிருந்து எல்லா விலையும் விலைவாசி உயர்ந்து போயிருக்கு. ஆனா நாங்க யோக்கியமா பண்ணிருக்கோம்னு 100 நாள் சாதனையை வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது. இந்த போதைப் பொருளுக்கு எதிரான விஷயங்கள்ல திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு பேசிய உதயநிதி ஸ்டாலின், நாங்க என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தோன்னு அதற்கு ஒரு தனி பிரிவே உண்டாக்கி அதற்கு ஒரு அதிகாரி நியமிச்சிருந்தோம். அந்த அதிகாரி தான் இன்றைக்கு சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனரா இருக்கார் அமல்ராஜ். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா போய் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க. ஏன்னா இந்த கேள்விக்கு பதில் யாருக்கு சொன்னார்னா ஆதவ் சொன்னார். ஆதவ் சொன்னார், உங்களால பட்டியல் போட முடியுமா, உங்களால லிஸ்ட் சொல்ல முடியுமா, என்ன நிதி ஒதுக்குனீங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டு வாங்கப்பட்டிருக்கார். எப்பவுமே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறது நம்ம அந்த அமைச்சரோட வேலை. இன்னைக்கும் அதே மாதிரிதான் வாயை கொடுத்தாரு, புண்ணாக்கிக்கிட்டார். என்னத்தன்றது நீங்களே முடிவு பண்ணீங்களா, நான் ஏன் வாயால் அதை சொல்லுவானே. அது என்ன காரணம்னா அந்த அமைச்சர் தான், அந்த துறைக்கு இருந்த அந்த பொறுப்பான அதிகாரி தான் இன்னைக்கு சென்னை மாநகர கமிஷனரா இருக்கார் அமல்ராஜ். போதைப் பொருள் தடுப்பதற்கான பிரிவுல எத்தனை வழக்குகள், எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டார்கள், எவ்வளவு பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது, எத்தனை இடங்கள்ல தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கொண்டார். இது எப்படின்னா அவங்க போட்டுங்கிறத கைட்டி அவங்களே அடிக்கிறது. அதை தான் இன்னைக்கு அசம்பிளியில ஒவ்வொரு நாளும் எதிர்கட்சி தலைவர் எப்ப பேசினாலும் அசம்பிளியில இதை தான் செய்யறாரு. ஆனா துப்புனா தொடச்சிக்கிற கேரக்டரா இருக்கிறாங்களே தாவேகாவினர், என்ன செய்ய முடியும்? அதை விட இன்னொரு விஷயம் பண்ணாரு. எல்லாம் பேசுறீங்க, ஜாஃபர் சாதிக்குன்னு ஆரம்பிச்ச உடனே இவர் ஏஞ்சாரு. ஜாஃபர் சாதிக் விஷயத்துல நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம், அவர் சொன்ன அந்த நபர் மீது நாங்க நடவடிக்கை எடுத்தோம், கட்சி விட்டு நீக்கிட்டோம். ஆனா ஒரு அமைச்சர் பொது வெளியில பவுடர் நசுக்குனாரு, குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குறேன்னு விளக்கம் கொடுத்தாரு. அது என்ன பவுடர்னு விசாரிச்சிங்களா, அது என்ன பவுடர்னு விசாரிச்சிங்களா அப்படின்னு உடனே நாங்க அது அதற்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டாருன்னு அவரே எந்திரிச்சார். அது என்ன பவுடரு அப்படின்னு சொல்லுவாருன்னு எல்லாம் எதிர்பார்த்தா பதட்டம் ஆயிட்டார் அந்த அமைச்சர். சரத், தாம்பரம் சரத், கில்லி சரத்னு சொன்னாதான் புரியும். பவுடர் அமைச்சர் அவர். அந்த பவுடர் அமைச்சர் ஏஞ்சி சொல்றாரு, நான் ஏற்கனவே அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன், நீங்க உங்க மேல எவ்வளவு வழக்கு இருக்கு தெரியுமா, ஊழல். கேட்ட கேள்வி என்ன, அது பயன்படுத்தின பவுடர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுத்தியான்னு கேட்டாங்க. நான் விளக்கம் கொடுத்துட்டேன். அதான் விளக்கம் தான் தப்பா இருக்க, டுபாக்கூர் விளக்கமாச்சு, அது ஏமாத்து விளக்கமாச்சு. எவனாவது ஒருத்தன் பேராசிட்டமால செல்போன் மேல வச்சு கிரெடிட் கார்டில் உடைச்சு நசுக்க முடியுமாங்க? பேராசிட்டமால் மாத்திரைய, ஜுர மாத்திரைய செல்போன் மேல அந்த ஸ்கிரீன் மேல வச்சு கிரெடிட் கார்டில் நசுக்கி காட்டிட்டா அரசியல் பேசுறதே நான் விட்டுறேங்க. எப்ப ஏற்பட்ட டுபாகூருங்க அவரெல்லாம் இன்னும் அமைச்சர்களை வச்சிருக்காருன்னா இந்த முதலமைச்சர் எப்ப ஏற்பட்டவர் நீங்க முடிவு பண்ணீங்க, இது எப்ப ஏற்பட்ட ஆட்சி நீங்க முடிவு பண்ணீங்க. பவுடர் அமைச்சரை காப்பாத்துறது, பொம்பளை அமைச்சரை காப்பாத்துறது. ஓ இப்படி சொல்லிட்டனா, அது சரி. தனி மனித ஒழுக்கம்னு பேசுறவர்கிட்டே தனி மனித ஒழுக்கம் இருந்தா தானங்க. ஏப்பா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லப்பா, நீங்க உடனே டக்குன்னு ஜவாப்தாரியா எகிரி குச்சி வராதிங்க. நாம செய்யறது நாம சரியா இருக்கோம்னு முதல்ல நம்ம பார்த்துக்கணும். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பேசுற விஷயம் நமக்கு தானா பட்டுக்கிட்டே துப்புறமானு பார்க்கணும். இல்லைங்க, எல்லாம் செய்யறதெல்லாம் அப்படிப்பட்ட நிர்வாகம் தான். அதைத்தான் குறிப்பிட்டு பேசினார் உதயநிதி ஸ்டாலின். பவுடர் அமைச்சர்னு அவரு ஏஞ்சி பதில் சொல்ல, அந்த பதில்ல எங்களுக்கு திருப்தி இல்லை, அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கடுமையான வார்த்தை போருக்கு இடையிலேயே
சொல்லப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அமைச்சர்கள் விளக்கம் சரியல்ல, அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம், உண்மையான தகவல்களை சொல்லல, மறைக்கிறது இந்த அரசாங்கம் சொல்லி திமுக வெளிநடப்பு செய்தது. இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் வெளிநடப்பு செஞ்சு வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னாரு, ஏங்க துறை அமைச்சர் யாருங்க, சட்டம் ஒழுங்கு குறித்து யாருங்க பேசணும், தமிழ்நாட்டில் போதை கலாச்சார பிரச்சனை நிர்வாக விஷயங்கள் குறித்து யாருங்க பேசணும், அந்த அமைச்சரே அவைக்கு வரலங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, இந்த விஷயத்துக்காக நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம், மீண்டும் மறுபடியும் அவைக்கு போய் அவை நடவடிக்கையில் பங்கேற்போம், ஏன்னா இன்னைக்கு முக்கியமான இன்னொரு தீர்மானத்தை கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவைக்குள்ள வந்துட்டாங்க. ஆக மொத்தம் மக்களே, பேச வேண்டிய அமைச்சர் இன்றைக்கு அவைக்கு வரல, பேச தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி மூக்கறுபட்டது தவிக அமைச்சர்கள் சிலர். சம்பந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாம பேசிய நிர்மல்குமாருடைய பேச்சு இன்னைக்கு கடுமையான கண்டனத்துக்குரியது. ஏன்னா அவர் அமைச்சர் மாதிரியே இல்லை, அவர் முழுக்க முழுக்க அந்த RSS கூட்டங்கள்ல பேசுற மாதிரியே அவர் என்ன பேசுறாருன்னு தெரியாம இஷ்டத்துக்கு சப்பகட்டு கட்டுறது, பொய் சொல்றது, பொய் வாயை திறந்தா. அதே மாதிரி ஆதவ் ஏதோ நேர்மையா பேசுற மாதிரி நினைச்சு மூக்கறுபட்டது. அவர் பேசுற பேச்சு பார்த்து சபாநாயகரே டென்ஷன் ஆகி அவர் பேச்சு அவைக்குறிப்பில் நீக்கிறது. இதெல்லாம் தேவையா மக்களை? இன்னும் பரபரப்பாக சபை நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பல விஷயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. மீண்டும் சந்திக்கிறேன். அது ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.